ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பீட்ரூட்டையும் கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு பொரியல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த காம்பினேஷன் வாங்க இதை வச்சு ஒரு அருமையான பொரியல் செய்யலாம். நான் வந்து 1 கிலோ பீட்ரூட்டை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி சீவல்ல போட்டு இந்த மாதிரி ஊசியா சீவி வச்சிருக்கேன். இது வந்து ஓவர் நைட் ஒரு ஆழாக்கு கொண்டக்கடலையை வெள்ளை முக்கடலையை ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி பச்சை வேர்க்கடலையை வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த பச்சை வேர்க்கடலையும் கொண்டக்கடலையும் வேக வைக்கும்போது அரை உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். ஸோ இது ரெண்டு ப்ரிப்பரேஷன். இது வந்து திருவி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டுருக்கேன். இந்த பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு 5-6 பல்லு சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு சிறு துண்டு புளி, நல்ல ஒரு 1/4 மூடி தேங்காயை இந்த மாதிரி பத்தையாக போட்டு வச்சுருக்கேன். அது 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி. இதை முதல்ல ஒரு கொரன்னு அரைச்சோம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். கடாய் வைக்கிறேன். கடாய் சுடட்டும். நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் இந்த பீட்ரூட் இருக்குல்ல, பீட்ரூட்டை சேர்த்துட்டு பீட்ரூட்டை நல்லா வதக்கிடுங்க. நான் செய்யறது ஒரு 7-8 பேருக்கு நான் செய்கிறேன், 1 டைம் சர்வுக்கு. ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் கூட குறைச்சி செய்யணும். இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான சால்ட், மூடி போட்டு குக் பண்ணு. நடுவில் ஒரு வாட்டி மூடி எடுத்துட்டு கிளறி விடுங்க. இந்த காய் நல்லா வெந்துடும், 100% குக் ஆயிடும். மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணு. மூடி போட்டு குக் பண்ணியாச்சு. இனிமே மூடி போடாம குக் பண்ணுங்க. இது நல்லா ட்ரையா வரணும். மூடி போட ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும். ஸோ இதை இப்ப என்ன பண்ணலாம், மூடி போடாம குக் பண்ணு. நம்மளோட பீட்ரூட்டு நல்லா வெந்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பீட்ரூட்டை இந்த பவுல்ல எடுத்துருவோம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாய், நம்ம எந்த கடாயில பீட்ரூட்டை வறுத்தோமோ அதே கடாய் வச்சிருக்கேன். நான் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டும் தேங்காய் எண்ணெய் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன். கடுகு நல்லா கிராக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. நான் வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துறேன். இது மாதிரி நல்லா இதை வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை அப்படியே சேர்த்தாங்க. ஏன்னா எல்லாமே பச்சையா போட்டு அரைச்சிருக்கோம். அதனால இதை முதல்ல நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடுங்க.
டெஃபினட்டாக இந்த பீட்ரூட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே நார்மலாக செய்கிற பீட்ரூட் பொரியலுக்கும் இந்த பீட்ரூட் பொரியலுக்கும் நிச்சயமாக ஐ வில் அஷ்யூர் யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா பச்சை வாசனை போகட்டும். நல்லது ட்ரையாக உதிராக வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரா பச்சை வாசனை போக நல்லா நான் ஃப்ரை பண்ணிட்டேன் இந்த தேங்காய் எண்ணெயில். இப்போ நம்ம இந்த வேக வச்ச வேர்க்கடலை ஒரு கப்பு, அதே மாதிரி வேக வச்சு கொண்டக்கடலை, இதுவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இதுவே ஒரு டிஷ்ஷு. இப்போ நம்மளோட பீட்ரூட் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் பரட்டி விடும். ஃப்ளேமை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 5 minutes எல்லாம் சேர்ந்து நல்லா ட்ரையாக குக் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. நான் ஃப்ளேமை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு 6 உப்பு தேவைப்படுது. நான் 6 உப்பு சேர்த்துட்டேன். ஒரு உப்பையும் சேர்த்துட்டு இதை வந்து டயட் இருக்கிறவங்க சாலடாக கூட எடுத்துருவோம். ஜஸ்ட் இது ஒரு போல் சாப்பிட்டா கூட போதும். நமக்கு தேவையான அத்தனை எனர்ஜி இதில் இருக்கும். இன்னொரு 2 to 3 minutes இருக்கட்டும். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து 7 minutes நல்லா நான் குக் பண்ணியிருக்கேன். நம்மளோட கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் வச்சு செஞ்ச ஒரு பீட்ரூட் பொரியல் எப்படி இருக்கு பாருங்க. நான் சொன்ன மாதிரி இதுவே ஒரு டயட். நல்லா ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்டீங்க, ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கனாலே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்மளோட கொண்டக்கடலை பீட்ரூட் பொரியல் தயார். நம்மளோட ஸ்பெஷல் பீட்ரூட் பொரியல் கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் வச்ச ஒரு காம்பினேஷன் ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Lakshbojana.